20 டிசம்பர் ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து கூகுள் பே யூஸ் பண்ணிருப்போம். கூகுள் பே மட்டும் இல்லை, ஃபோன்பே கூட. பட் சில பேருக்கு என்ன பண்ணுறாங்க, கூகுள் பே ரிஜிஸ்டர் பண்ண தெரியுதில்லை. ஸோ அவங்களுக்காக கூகுள் பே வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி காசு எப்படி அனுப்புறது ரிசீவ் பண்ணுறது தான் சொல்ல போகிறேன். ஸோ தவறாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே கேஸ், கூகுள் பே அப்ளிகேஷன் டோர் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன், அது கிளிக் பண்ணி டவுன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ண வேணும், உங்கள் நம்பர் என்டர் பண்ணி நீங்கள் கேட்கும். ஸோ இது எங்கே நம்பர் போனோன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்கில் வந்து ஒரு நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிப்பீங்க. ஸோ காசு போட்டு எடுத்தால் உங்களுக்கு மெசேஜ் வர பார்த்தீங்களா, அந்த நம்பரை நீங்கள் இங்கே போடணும். ஸோ இங்கே நான் செலக்ட் பண்ணுற நம்பரை இங்கே நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்து இங்கே மெயில் ஐடி கேட்குது. ஸோ உங்களுக்கு எந்த மெயில் ஐடி தேவையோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். போட்ட பிறகு இங்கே நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்த பிறகு ஓடிபி வரும். ஓடிபி வந்த உடனே நம்மளுக்கு ரிஜிஸ்டர் ஆகிடும். இது ரிஜிஸ்டர் ஆகிட்ட பிறகு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணோம். ஸோ அது எப்படின்னு சொல்கிற பாருங்கள். ஸோ நம்மளுக்கு ஸ்க்ரீன் கார்டு கேட்குதா இல்லை வந்து கூகுள் பே இன்னைக்கு வேணுமான்னு கேட்குது. எனக்கு ஸ்க்ரீன் லாக்கே எனக்கு ஓகே தான், நான் ஸ்க்ரீன் லாக்கே வச்சுக்கிறேன். நான் இங்கே வெரிஃபை பண்ணுறேன் இப்போது. ஸோ ஆயிட்டு பிறகு இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே கொடுத்துறேன். இப்போ வெல்கம் டு கூகுள் பே இருக்குது. எஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை இங்கே ஆக்டிவேட் பண்ணுன்னு கேட்கும். இங்கே நான் ஆக்டிவேட்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே ஆக்டிவேட் கொடுத்த உடனே நம்மளுக்கு மெசேஜ் பர்மிஷன் கேட்கும். இதெல்லாம் கொடுத்துருங்க. ஓகே. ஸோ இப்போ வெரிஃபை ஆகும். பேங்க்கில் எந்த நம்பர் கொடுத்துக்கிறீங்களோ அதே நம்பர் இங்கே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை ஆகிட்டு பேங்க்கு இங்கே ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம அக்கௌண்ட்டு இங்கே ஆட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு இங்கே மெசேஜ் வந்துச்சு பாருங்கள். ஸோ அதுதான் இங்கே ரிஜிஸ்டர் பண்ணது முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கிறதுனால எனக்கு இப்படி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் என்றதுனால உங்களுக்கு ஏடிஎம் கார்டு வச்சு ஆக்டிவேட் பண்ணி கேட்கும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. இந்த மாதம் பேங்க் அக்கௌண்ட் ஆகிட்டு பிறகு ஸோ நீங்கள் யாருக்காச்சும் காசு பே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இங்கே கியூஆர் கோடு இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்கேன் பண்ணாக்கா ஒரு கியூஆர் கோடு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இங்கே காமிக்கிற பாருங்கள். ஸோ இது என்னோட ஸ்பாட் கோடு. இந்த ஸ்கேன் பண்ணினாக்கா நீ என் கூட வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை விட்டுடலாம். ஸோ இங்கே பாருங்கள், நான் ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஸ்கேன் பண்ண பிறகு இந்த மாதம் தான் வரும். இந்த மாதம் வந்துட்டு பிறகு நம்ம பே பண்ணுமா இல்லை வந்து ரிக்வஸ்ட் பண்ணுமான்னு கேட்கும். நம்ம பே பண்ணாக்கா நம்ம எவ்வளோ காசு பே பண்ணுறோன்னு இங்கே வரும். சப்போஸ் ரிக்வஸ்ட் பண்ணாக்கா ஸோ அவங்க கூட நம்ம காசு இவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணுறோம் பாருங்கள், நான் 50 rupees ரிக்வஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ரிக்வஸ்ட் அவங்களுக்கு போச்சுனாக்கா அவங்க அக்செப்ட் பண்ணாக்கா இந்த காசு உங்கள் அக்கௌண்ட் வந்துடும். ரொம்ப ஈஸி தாங்க. ஸோ இது வந்து நீங்கள் கூகுள் பே மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபோன்பே வந்து காசு அமைச்சிக்கலாம். அப்புறம் வந்து பிஹெச்எம்எல் பே, அமேசான், ஸோ எந்த அக்கௌண்ட் இருந்தாலும் ஜஸ்ட் நீங்கள் கோடு ஸ்கேன் பண்ணால் மட்டும் உங்களுக்கு ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் யூஸ் ஆகிடும். ஸோ வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நியூ பேமெண்ட் போயிட்டு இங்கே நம்மளுக்கு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா கூகுள் பேல இருக்கிறவங்க நம்பர் மட்டும் தான் இங்கே காமிக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் நம்பர் சர்ச் பண்ணிங்கன்னா கூகுள் பே இருக்க நம்பர் மட்டும் தான் காமிக்கும். அது கொஞ்சம் பார்த்துங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா கூகுள் பே யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கூகுள் பே டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தரல, அது கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்பரை அது பிடிச்சிருந்த மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. சோஷியல் மீடியாஸில் எங்கேயாச்சும் நான் ஃபாலோ பண்ண வச்சுக்கேன், கீழே லிங்க் தரேன். அப்படியே நவீன்றவன் எங்கே சர்ச் பண்ண வருவேன். அங்கே வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் ஒருத்தனை கேட்கலாம். நெல் முடிஞ்சவளுக்கு நான் பதில் ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லையா வந்துட்டு உங்களுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you next week.